இன்றைய தினம் நாங்கள் 11வது பயிற்சித்தாளில் இறுதிப்பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் கற்பிக்க போறேன். அப்ப நான் கற்பிக்கிறத நீங்க கவனமாக கேட்டு செவிமடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அந்த விடயங்கள் இலகுவிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்கு என்ன தேவை என்றால் முழு கவனத்தோட கேட்கிற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது எல்லா கேள்விகளுமே இலகுவானது தான். கேள்வி கஷ்டம் என்று சொல்றதுக்கு இல்லை, கேள்வியை வாசித்து விளங்க இல்லை என்பதுதான் கஷ்டம். அப்ப வாசித்து விளங்கி விட்டால் எந்த கேள்விக்கும் நாங்கள் இலகுவில் விடையளிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. அப்ப நான் இப்ப இந்த கேள்வி பேப்பர்ல உள்ள, அதாவது என்னுடைய 37 பயிற்சிகள் உள்ள நுண்ணறிவு பயிற்சியில 11வது பயிற்சி தாவிங்க இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லித்தாரன். நீங்க மிக கவனமாக அதை பின்பற்றுங்கோ. நான் இப்ப உங்களுக்கு அந்த பக்கத்தை காண்பித்து அந்த பக்க வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்ற விளக்கத்தை உங்களுக்கு மிக இலகுவாகத்தான் நான் சொல்லி தருவேன். அப்ப நீங்க அதை இலகுவாக புரிந்து கொள்வதுதான் உங்களோட திறமை. புரிந்து கொண்டால் அதுவே அந்த ஆற்றிலே உங்களை மற்ற கடினமான கேள்விகளையும் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு வழி சமைக்கும். ஆனா இந்த கேள்விகள் எல்லாமே கடந்த கால அரச பரீட்சை வினாக்கள்ல வந்த வினாக்களை தழுவியது என்பதை நீங்க கருத்தில் கொள்ளுங்க. இங்க 21வது கேள்வி, இடியப்பம், இட்லி, தோசை, புட்டு, அப்பம் என்ற 5 வகை சிற்றுண்டிகளில் கமலனுக்கு 2 வகை சிற்றுண்டிகள் உண்ண விருப்பமில்லை. கமலினிக்கு மட்டும் தோசை சாப்பிட்டாள். கமலினி மட்டும் தோசை சாப்பிட்டாள். கமலினி போல் கமலனும் இட்லி புட்டு சாப்பிட்டாள். இதற்கேற்ப கமலன் நிச்சயமாக, அப்ப கேள்வி எங்களுக்கு விளங்கிட்டால் தரப்பட்ட விடைகள்ல எந்த விடை பொருத்தமென இலகுவாக நாங்கள் இனங்காண முடியும். இங்கே சொல்லப்பட்டுள்ளது 5 வகையான உணவுகள் பற்றி. அதாவது பாருங்கோ, இந்த 5 வகையான உணவு வகையில கமலனுக்கு 2 வகை சிற்றுண்டிகள் விருப்பமில்லை. அப்ப 5ல 2 விருப்பமில்லை என்றால் அவனுக்கு 1 தான் விருப்பம் என்பதே கருத்து. 3 தான் விருப்பம் என்பதே கருத்து. 5ல 2 விருப்பம் இல்லை. அப்ப 3 உணவு வகை அவனுக்கு விருப்பமானது. அப்ப நாங்க அடுத்த தகவலை பார்த்தால் கமலினி மட்டும்தான் தோசை சாப்பிட்டாள். அப்ப இதுல 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று கமலன், அடுத்தது கமலினி. அப்ப இவர்கள் பற்றி தகவல் தரப்படுகின்றது. இந்த தரப்பட்ட தரவுகள்ல முதல்ல கமலினி மட்டும் தோசை சாப்பிட்டாள். அப்ப கமலினி மட்டும்தான் தோசை சாப்பிட்டு இருக்கிறாள். கமலன் அப்ப சாப்பிடவில்லை என்றது அந்த மட்டும் என்ற சொல் எங்களுக்கு உணர்த்துகின்றது. பாருங்கோ, கமலன் கமலினி என்ற 2 பேரை பற்றி சொல்லப்படுகின்றது. அதுல கமலனுக்கு 2 வகை சிற்றுண்டி விருப்பம் இல்லை, 3 வகை சிற்றுண்டி தான் விருப்பம். இதுல அடுத்த தகவலாக சொல்லப்படுது கமலினி மட்டும்தான் தோசை சாப்பிட்டாள். அப்ப கமலன் அதை சாப்பிடவில்லை. அடுத்தது கமலினி போல் கமலனும் இட்லி புட்டு சாப்பிட்டாள். அப்ப இட்லியையும் புட்டையும் கமலினியும் சாப்பிட்டால் அவளை போல் கமலனும் சாப்பிட்டான். இதற்கேற்ப கமலன் நிச்சயமாக என்று எந்த விடை பொருத்தம் என்று பார்ப்போம். இப்ப இதுல கமலன் 2 வகை உணவுகளை பற்றி தரவுகள் வந்துட்டு சாப்பிட்டது. இன்னும் 1 வகை உணவை சாப்பிட்டு இருப்பான், இன்னும் 1 வகை உணவை சாப்பிடாம இருப்பான். ஏன் சாப்பிடாத உணவும் 1 இங்கே எங்களுக்கு எஞ்சி விட்டது. இது அவன் சாப்பிடாத உணவு. அப்ப சாப்பிடாத உணவு இந்த 2ல ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நேரம் சாப்பிட்ட உணவும் இந்த 2ல ஒன்றாக இருக்க வேண்டும்.
நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கமலனுக்கு 3 வகை உணவு தான் விருப்பம். 2 விருப்பம் இல்லைன்னா 3 தான் விருப்பம். அதுல 2 விருப்பம் இல்லையிலே ஒன்று சுட்டி காட்டப்பட்டு விட்டது, தோசை. ஆனா 2 விருப்பமான இன்னும் ஒன்று விருப்பம் என்றது, ஒன்று விருப்பம் இல்லை என்பது இந்த 2ல் ஒன்றாக இருக்கும். அதே போல விருப்பமானது 2 சுட்டி காட்டப்பட்டபடியால் விருப்பம் இல்லாத மற்றொன்று இந்த 2ல் ஒன்றாக இருக்கும். அப்ப இதற்கேற்ப கமலன் நிச்சயமாக தோசை இடியப்பன் சாப்பிடவில்லை என்று சொல்ல முடியாது. அதாவது தோசை இங்கே சாப்பிடவில்லை என்று சொல்லி இருக்கான, இடியப்பன் தான் சாப்பிடவில்லை என்றது நிச்சயம் சொல்ல முடியாது. சிலவேளை அப்பம் விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். முதலே தோசை அவனுக்கு விருப்பம் இல்லை என்று இருக்குது. ஆனா தோசையோடைய இடியப்பன் தான் விருப்பம் இல்லை என்பதை நிச்சயப்படுத்த முடியாது. அப்ப முதலாவது விடை பொருந்தாது. அப்பம் இடியப்பன் சாப்பிடவில்லை என்பதும் அப்படித்தான். அது 2ம் விருப்பமில்லை இல்லை, அதில் ஒன்று அவனுக்கு விருப்பமானது. அப்ப அந்த விடையும் பொருத்தம் இல்லை. அதாவது அப்பம் அல்லது இடியப்பன் சாப்பிடவில்லை அல்லது என்றபடியால் ஒன்றுதான் சாப்பிடவில்லை என்றது இந்த விடை பொருத்தமானது. அப்ப இடியப்பன் 2 அல்ல, அப்பம் அல்லது இடியப்பம் ஏதோ ஒன்றை சாப்பிடவில்லை என்பது பொருத்தம். அப்பன் தோசை சாப்பிடவில்லை என்றது நாங்க சொல்ல முடியாது. இது தோசையோட இடியப்பம் என்றது நிச்சயம் இல்லை, தோசையோட அப்பம் என்பதும் நிச்சயம் இல்லை. அப்ப இந்த 2 விடைகளும் பொருத்தம் இல்லை. அப்ப அப்பம் அல்லது இடியப்பம் சாப்பிடாம இருந்திருக்க கூடும். ஏன் அப்பமும் இடியப்பமும் தான் 2, அதில் ஒன்று விருப்பம் ஒன்று விருப்பம் இல்லை. ஆனபடியா இந்த கேள்விக்கான விடை 2வது பொருத்தமானதாக இருக்கும். இனி அடுத்த வினாவுக்கு விடை விளக்கம். இங்கே 3 வட்டங்களுக்கு 3 ஆங்கில எழுத்துக்களும் ஒவ்வொரு இலக்கமும் இருக்கின்றது. அந்த 3 வட்டமும் ABC என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. இம்3 வட்டங்களுக்குள் உள்ளவை ஏதோ ஒரு இயல்பில் 2ஐ சோடியாக்க முடியும். அவை எவை? அதாவது இந்த 3 வட்டங்கள்ல உள்ள 3 ஆங்கில எழுத்துக்களும் ஒரு இலக்கமும் 3லையும் அப்படித்தான் இருக்குது. இதுல 2ஐ சோடியாக்க முடியுமாம் ஏதோ ஒரு பண்புக்கு ஏற்ப, ஏதோ ஒரு இயல்புக்கு ஏற்ப. அதாவது ஏதோ ஒரு இயல்பு என்றால் அதுக்குள்ள எழுத்துக்களின் எண்ணிக்கை அல்ல எழுத்துக்களின் வகைகள், இலக்கங்களின் எண்ணிக்கை, இலக்கங்களின் வகைகள் என்ற முறையில சோடியாக்க முடியுமா? அப்ப கேட்கப்படுது அதேவே என்று. அப்ப இங்க நாங்கள் பார்க்கிறோம், முதலாவதுல 3 ஆங்கில எழுத்து ஒரு இலக்கம், 2வதுல 3 ஆங்கில எழுத்து ஒரு இலக்கம், அடுத்ததிலையும் 3 ஆங்கில எழுத்து ஒரு இலக்கம். அப்ப நாங்க இதுக்கு ஏதும் வேறுபாடு பார்க்கணும் என்றால் இந்த 2லையும் இருக்கிற இலக்கம் ஒரே வகை இலக்கமாக இருக்கின்றது, இது ஒரு வகையில வித்தியாசமாக இருக்கின்றது. இப்படியாகவும் நாங்கள் இது 2ஐயும் சோடியாக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த 0 என்பதை ஆங்கில எழுத்தாகவும் நாங்க கொள்ளலாம். வட்டம் 0, அதாவது ஓ என்ற ஆங்கில எழுத்தாக கொண்டால் இது 4 ஆங்கில எழுத்தாயிடும், இது 3 ஆங்கில எழுத்து, இது 3 ஆங்கில எழுத்து. அப்ப இந்த வகையில இந்த ஏ என்பது இதுல கூட்டமாக சேர முடியாது. ஆகவே பியும் சியும் தான் கூட்டமாக சேரும். அப்போ 3வது விடைதான் பொருத்தமானது. அதாவது இங்கே கூட்டமாக சேரக்கூடிய எழுத்துக்கள் என்ற வகையில பியும் சியும் கூட்டமாக சேரக்கூடியது, அதிலே ஏ சேராது. ஆகவே 3வது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இவ்வுருவை ஆக்குவதற்கு அமைப்பதற்கு தேவையான ஈக்கத் துண்டுகளின் எண்ணிக்கை யாது? ஈக்கத் துண்டு என்றால் நேர்கூடு. அப்ப ஈக்கத் துண்டுகளின் எண்ணிக்கை இங்க கேட்கப்பட்டிருக்குது. அப்ப ஒவ்வொரு நேர்கோளையும் ஒவ்வொரு ஈக்கத் துண்டாக நாங்கள் கருத வேண்டும். அப்ப முதலாவது இருக்கிற வடிவத்தை நாங்கள் பார்ப்போமா என்றால் 5 கோணங்கள் உள்ள 5 பக்கங்கள் உள்ள வடிவம். ஆகவே அதிலே 5 தீக்குச்சிகள் அதை ஆக்குவதற்கு தேவை. அடுத்த வடிவத்தை பார்த்தால் சதுரம் போல் இருக்கின்றது, சதுரத்துக்கு 4 பக்கங்கள், அப்ப அதற்கு 4 தீக்குச்சிகள் தேவை. அடுத்த வடிவம் முக்கோணம் போல் உள்ளது, அதற்கு 3 பக்கங்கள் தேவை. அப்ப 3, 4, 5 ஆகிய எண்களை கூட்டினால் 2 8 அதன் வாசி
8 4 12 என்பது கேள்விக்கான விடை ஆகும். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் தொடர்ச்சியாக 24வது வினாவிலிருந்து விடை காணும் விளக்கம் பார்ப்போம். உருவில் பல்வேறு அளவுடைய ஒரே மாதிரியான மெழுகுவர்த்திகள் 5 உள்ளன. இதில் 5 மெழுகுவர்த்திகள் இருக்கின்றது. அது அளவில் வித்தியாசமாக இருக்கின்றது. அதாவது அதின் அடிப்பருமனிலே அதின் அளவு என்பது உயரத்திலே வித்தியாசமாக இருக்கின்றது. அவை எரிந்து முடிய உள்ள கால ஒழுங்கு முறைப்படி அந்த மெழுகுவர்த்திகளை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை மெழுகுவர்த்திகள் இருக்குமிடம் மாற்றப்பட வேண்டும். அதாவது எரிந்து முடிய எடுக்கும் காலம். அப்ப விரைவில் எரிந்து முடிகிறது முதலாவது. அப்போ எரிந்து முடிய எடுக்கிற காலத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அதாவது முதலாவது இங்க வரணும், 2வது இங்க வரணும், 3வது இங்கே, 4வது இங்கே, 5வது இங்கேயாக 7 வரிசையில மெழுகுவர்த்திகளை அமைத்தார். ஏன்? மெழுகுவர்த்தி உயரம் குறைந்தது, விரைவாக எரிந்து முடிந்துவிடும். அப்ப அதான் முதலாவதாக வர வேண்டும். அப்ப இப்ப நாங்கள் 1 2 3 5 என்று அது இருக்க வேண்டிய ஒழுங்கை தந்துவிட்டு இப்ப அங்க இருக்கிற ஒழுங்கை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அந்த மெழுகுவர்த்திகள் இருக்கிற ஒழுங்கு முதலாவது 5வது நிற்கின்றது, 2வது இடத்துல நிற்கின்றது, 3வது 4வது இடத்துல இருக்கின்றது, 4வது 1வது இடத்துல இருக்கின்றது, 5வது 3வது இடத்துல இருக்கின்றது. அப்ப 2 இலக்கங்களும் ஒத்து, அதாவது கீழே இருக்க வேண்டிய இடமும் இருக்கின்ற இடமும் ஒத்து உள்ளது மட்டும்தான் மாற தேவையில்லை. மற்ற அனைத்துமே மாற வேண்டும். அப்ப இங்கு 2 ஒத்து உள்ள இலக்கம் எது என்றால் 2 மட்டும்தான் ஒத்திருக்கின்றது. இது 1 4 ஒத்திருக்கவில்லை, 5 3 ஒத்திருக்கவில்லை, 3 4 ஒத்திருக்கவில்லை, 1 5 ஒத்திருக்கவில்லை. அப்ப 4 மெழுகுவர்த்திகள் இடம் மாற்றப்படுதல் வேண்டும். இனி நாங்கள் 25வது வினாவுக்கு செல்வோம். அம்மா, மாமா, தாத்தா 3 சொல் அட்டைகளில் இடது வலது பக்க பொது பண்புக்கு அமைய வித்தியாசமானது எது என்று கேட்கப்படுகின்றது. இதிலே ஏதாவது பொது பண்பு என்கின்ற போது நாங்கள் எழுத்துக்களின் எண்ணிக்கையையும் கருத்தில் கொள்ளலாம். இங்கே 3 எழுத்து இருக்கின்றது, இங்கே 2 எழுத்து இருக்கின்றது, இங்க 3 எழுத்து இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது 2வது வித்தியாசம் போல் எங்களுக்கு தோன்றுகின்றது. அடுத்த இன்னொரு இயல்பில பார்ப்போமாயிருந்தால், முதலாவது சொல்லிலே முதலும் இறுதியும் வேறு வேறு எழுத்துக்கள். முதல் எழுத்து ஆனா, இறுதி எழுத்து மாவண்ணா. 2வதிலே முதலும் இறுதியும் ஒரே எழுத்து, 2 எழுத்து சொல்தான் மாவண்ணா. 3வதிலேயும் இறுதி 2 எழுத்துக்களும் ஒரே எழுத்துக்கள். அப்ப தாத்தா அப்படி இருக்கின்றது. அந்த வகையில பார்த்தால் எங்களுக்கு இப்ப இதிலே 1 வித்தியாசம் என்பது, ஏன் இறுதி எழுத்து முதல் எழுத்து வித்தியாசம் என்பது இதுவாக இருக்கலாம், முதல் ஈரெழுத்து என்பது இதுவாக இருக்கலாம். அப்ப இதுல எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்க 3 சொல் அட்டைகள், இடது வலது பக்க. இந்த சொல் தான் எங்களுக்கு முக்கியம். இடது வலது பக்க பொது பண்புக்கு அமைய. இடது வலது பக்கம் என்றால் இது வலது பக்கம் இருக்கிற எழுத்து, இது இடது பக்க எழுத்து, இது வலது பக்க எழுத்து, இது இடது பக்க எழுத்து, இது வலது பக்க எழுத்து, இது இடது பக்க எழுத்து. அப்ப இடது வலது பக்கம் பொது பண்புக்கு ஏற்ப என்றால் எங்களுக்கு தெரியுது இந்த அம்மா தான் இதுல வித்தியாசமானதாக இருக்கும். அப்ப அம்மா என்பது முதலாவதாக இருப்பது 3வது விடையாக இங்கே தரப்பட்டுள்ளது. நன்று மாணவ செல்வங்களே, தொடர்ச்சியாக நான் இந்த பக்க இறுதி வினாவுக்கு விட விளக்கம் தருகின்றேன், அவதானிங்கோ. இங்கே 3 உருக்கள் தந்திருக்கு. இந்த 3 உருக்கள்லையும் அம்புக்கோடுகள்ல அந்த 3 உருக்கள் செங்கோணமாக திரும்புகின்ற அமைப்பு தந்திருக்கு. இந்த 3 உருக்களில் ஏயிலிருந்து பியை அடைவதற்கு
மூன்றிலையும் ஏ என்பதும் பி என்பதும் குறித்து காட்டப்பட்டுள்ளது. வழிப்பாதை காட்டப்பட்டுள்ளன. இவற்றில் குறைந்த தடவைகள் வலது பக்கம் திரும்பிய ஒரு எது? எங்களுக்கு வலது பக்கம் திரும்புவது என்பது பரிச்சயமா இருக்கணும். மணிக்கூட்டு முள் அசைகிற திசை பலம் சுழி வலது பக்கமாக திரும்புகின்றது. நாங்க ஒரு ரவுண்ட் போட்ல வாகனத்துல போனால் அந்த தெருவிலே ஒரு பக்கம் திரும்புவதற்கு நாங்கள் பலம் சுழியாகத்தான் அது போன வழியில திரும்பி வரணும் என்றால் ரவுண்ட் போட்ல பலம் சுழியாக சென்றுதான் திரும்பி வருதல் வேண்டும். அப்ப இப்ப எங்களுக்கு பலம் சுழி என்பதும் இடஞ்சுழி என்பதையும் வித்தியாசம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்ப ஒரு வடிவத்தை கீழ்றேன் பாருங்க. இப்படியான ஒரு சதுரம். இதிலே அதாவது பலம் சுழி என்பது இப்படி திரும்புறையெல்லாம் பலம் சுழி, மணிக்கூட்டு முள் அசைகிற திசை. அப்ப இதற்கு எதிராக உள்ளதெல்லாம் இடஞ்சுழியாக இருக்கும். அப்ப இடஞ்சுழி என்பது இப்படி இருப்பது, இந்த மாதிரி திரும்புறது, அதற்கு எதிராக திரும்புறது. அப்ப பலஞ்சுழி இடஞ்சுழி என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டது. ஆனா இங்கு எங்களுக்கு கேட்கப்படுகின்றது, ஏலிருந்து பிய அடைவதற்கு வழிபாடு காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் குறைந்த தடவை வலது பக்கம் திரும்பியதுதான் கேட்கப்படுகின்றது. அப்ப இந்த ஒன்றும் தான் எங்களுக்கு அவசியம். பலம் சுழியை அடிப்படையாக வைத்து நாங்கள் கேள்விக்கு விடையளிக்க முடியும். இப்ப கேள்வி என்ன? பலம் சுழியாக திரும்புற தடவைகள் குறைந்தது எது என்று கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் முதலாவது உருவை பார்ப்போம். அதிலே பலஞ்சொலிகளின் வலது பக்கமாக திரும்புவதை எண்ணி பார்ப்போம். இது பலஞ்சொலி 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கின்றது. அப்ப வலஞ்சொலியாக திரும்புவது 7. அடுத்ததிலே இரண்டாவது உருவிலே எத்தனை பலஞ்சொலி என்று பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, அதுக்கும் 7 தான். அப்ப அதுக்கும் 7 தடவைகள். அப்ப இதிலே 2லே ஒப்பிட்டால் எது குறைவு என்று சொல்லிடலாம். 2 சமம் என்று நாங்கள் எடுத்த மூன்றாவது ரூபாய் பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 மற்றெல்லாம் இடம் சொல்லி. அப்ப இது 6 தடவைகள். ஆகவே கேள்விக்கான விடையாக நாங்கள் மூன்றாவதை கருத்திலே கொள்ளலாம். நன்று மாணவர்கள்.